ஒண்ணு தெரியுமா, உலகத்திலேயே உனக்கு ஒரே மெடிசன் என்ன தெரியுமா? ஒரு மனுஷனுக்கு நிம்மதியா தூங்கணும். 8 மணி நேரம் ஒரு மனுஷன் நிம்மதியா தூங்கிட்டானா அவனுக்கு பிரச்சனை இல்லைன்னு அர்த்தம். தூக்கம் மட்டும் இல்ல அப்படின்னா நம்ம பாடியே கொலாப்ஸ் ஆகி போச்சுன்னு அர்த்தம். தூக்கம் நல்லா தூங்குனாதான் முதல்ல நல்லா சாப்பிடவே முடியும். தூக்கம் நல்லா தூங்குனாதான் எனர்ஜியா நம்ம வேலை செய்யவே முடியும். தூக்கம் தான் எல்லாத்துக்கும் ஒரே மருந்து. டாக்டர் என்ன பண்றாரு, மெடிசன் எழுதி கொடுத்துட்டு நல்லா தூங்குங்கன்னு தான் சொல்றாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போனா என்ன பண்றாங்க, வெளியே ஓடி ஆடி நடமாடுன்னா சொல்றாங்க. பெட்ல படுக்க வச்சுட்டு எங்க தூங்குறாங்க பேஷண்ட், டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு தானே சொல்றாங்க. நீ நல்லா தூங்கிட்ட அப்படின்னா உனக்கு பிரச்சனையே இல்லைன்னு அர்த்தம். ஆனா தூக்கம் வராம இருக்கிற காரணம் என்ன அப்படின்னா, இந்த பேட் எமோஷன்ஸ் உள்ள இருந்தால் தூக்கத்தை கெடுக்கக்கூடிய எத்தனையோ விஷயங்கள் நடக்கும்போது அந்த தூக்கம் வராது. தூக்கம் வரலினாலே உனக்கு பிரச்சனை தான். ஈஸியா தூங்கலாம் அப்படின்னா ஒண்ணு தூக்க மாத்திரை கொடுப்பாங்க டாக்டர்ஸ்ட போனா. எல்லாம் மெடிசன் வேண்டாம் அப்படின்னா உனக்குள்ள இருக்கிற வேண்டாத எமோஷன் எடுத்து வெளியில போட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக். இப்போ ஒரு எலி செத்து கிடக்குதுன்னு வச்சுக்க வீட்டுல. இப்ப நீ என்னதான் வீட்டுக்குள்ள எலி செத்து கிடக்கும் போது நீ என்னதான் சாம்பிராணி போடுற, நீ ஊதுபத்திய வைக்கிற, சென்ட் அடிக்கிற, மல்லிகைப்பூ போடுற, எவ்வளவு நேரம் இருக்கும்? அது கொஞ்ச நேரம் இருக்கும். அப்புறம் திருப்பி அந்த எலியோட நாத்தம் வரும். செத்த எலியை தூக்கி வெளியே போட்டு அந்த மாதிரிதான் உன் மனசுக்குள் இருக்கிற வேண்டாத விஷயங்களை தூக்கி வெளியே போட்டா மட்டும்தான் உன்னால நிம்மதியா தூங்க முடியும். நிம்மதியா தூங்கினாதான் நிம்மதியா சாப்பிட முடியும், கரெக்டா வேலை பார்க்க முடியும். பேட் எமோஷன் உள்ள போய் லாக் ஆயிடுச்சுனாவே அது செத்து போன எலி மாதிரி. ஒன்ஸ் செத்த எலியை தூக்கி வெளியே போகணும், அப்பதான் நிம்மதியா இருக்க முடியும்.